இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க அன்றாட வாழ்க்கையையும் உங்களை பத்தி நீங்களே வச்சிருக்கிற பார்வையையும் ரொம்பவே மாத்தக்கூடிய ஒரு தலைப்பு. ஆமா, கண்டிப்பா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்பதாவது ஒரு பெரிய இலக்கு, அதாவது ஒரு கோல் செட் பண்ணி அதுக்காக ரொம்ப தீவிரமா உழைக்க ஆரம்பிச்சு, ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த ஆர்வம் எல்லாம் குறைஞ்சு பாதியிலே அதை விட்டுட்டு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்களா? அது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். கரெக்ட். புது வருஷம் பிறந்தோடனே ஜிம்முக்கு போறது, இல்லனா புதுசா ஒரு மொழியை கத்துக்க ஆரம்பிக்கிறதுன்னு இந்த மாதிரி அனுபவம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நீங்க அப்படி பாதியிலேயே ஒரு விஷயத்த கைவிடுறதுக்கு காரணம் உங்களுக்கு மன உறுதி இல்லங்கிறதோ இல்ல உங்ககிட்ட திறமை இல்லங்கிறதும் கிடையாது. சரியா சொன்னீங்க. நீங்க இலக்குகளை அமைக்கும் அந்த முறைதான் காரணம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறிப்புகள் சொல்லுது. இத கேட்டா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். இன்னைக்கு நாம எந்த புத்தகத்தையோ இல்ல கட்டுரையோ பார்க்க போறோம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, அணு அளவு பழக்கங்களின் கட்டமைப்பு, அப்புறம் அதனால ஏற்படுற அடையாள மாற்றங்கள், இத பத்தின குறிப்புகளை ஆராயறது தான். ஓகே, அணு அளவு பழக்கங்கள். ஆமா, ரொம்ப ரொம்ப சின்னதான, சில சமயம் நம்ம கண்ணுக்கே தெரியாத சில பழக்கங்கள் ஒன்னு சேர்ந்து எப்படி ஒரு மனுஷனோட ஆளுமையிலையும் அவனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத நாம இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். ஓகே, முதல்ல இந்தினா என்னன்னு பாப்போம். அணு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலேயே மிகச்சிறிய ஒரு துகள்னு நமக்கு தெரியும். அதே போல நால தினமும் கொஞ்சம் சின்ன சின்ன செயல்கள் தான் இந்த அணு அளவு பழக்கங்கள்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. இது கேக்குறப்ப சரி, காலையில ஒரு 5 நிமிஷம் சீக்கிரம் எந்திரிக்கிறதுனாலயோ இல்ல ஒரு கிளாஸ் தண்ணி அதிகமா குடிக்கிறதுனாலயோ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த சின்ன விஷயங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத வரலாறுல உண்மையாவே நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையிலிருந்து தொடங்கலான்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பிரிட்டிஷ் சைக்கிளிங் அணியோட கதை தானே. நிஜமாவே ஒரு அட்டகாசமான உதாரணம் அது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2003ஆம் ஆண்டு வாக்குல பிரிட்டிஷ் சைக்கிளிங் அணி எந்த நிலைமையில இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே பரிதாபமான ஒரு நிலையில தான் இருந்தாங்க. ஆமா, கிட்டத்தட்ட 110 வருஷமா சைக்கிளிங் உலகத்திலே ரொம்ப மிகப்பெரிய போட்டியான டூர் டி பிரான்ஸ் பந்தயத்துல அவங்க ஒரு முறை கூட ஜெயிச்சதே கிடையாது. 110 வருஷமா ஒரு வெற்றி கூட இல்லையா? ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு இதை விட ஒரு மோசமான நிலைமை இருக்க முடியாதுன்னு தோணுது. அவங்க நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னா, உலகத்துல இருக்கிற சில முன்னணி சைக்கிள் தயாரிப்பு நிறுவனங்கள் பிரிட்டிஷ் அணிக்கு சைக்கிள் விற்கவே ரொம்ப தயங்குனாங்க. ஏன்னா இவங்க நம்ம சைக்கிளை ஓட்டி மறுபடியும் தோட்டு போனா நம்ம பிராண்டுக்கும் சேர்த்து கெட்ட பேர் வந்துடுமோன்னு அந்த நிறுவனங்கள் பயந்தாங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு அணி தாங்க. இங்கதான் டேவ் பிரெய்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு பயிற்சியாளர் உள்ள வராரு. அவர் அந்த அணியோட பொறுப்பை ஏத்துக்கிட்ட உடனே ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி ஒரே ராத்திரியில அணிய மாத்துறதுக்கு எந்த ஒரு பெரிய வித்தையும் செய்யல. கண்டிப்பா இல்ல. அவர் ரொம்ப பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் எதையும் தேடல. அதுக்கு பதிலா அவர் ஒரு வித்தியாசமான உத்தியை கையாண்டாரு. அதுக்கு பேரு சிறு முன்னேற்றங்களின் தொகுப்பு. அதாவது சைக்கிள் ஓட்டுறது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் வெறும் 1% முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுல மட்டும்தான் அவர் தன்னோட முழு கவனத்தையும் செலுத்தினாரு. ஆமா, அந்த 1% மாற்றங்கள் செஞ்ச பட்டியல் ரொம்பவே ஆச்சரியமானது. அவர் வீரர்களோட சைக்கிள் எடைய பாதியா குறைய டெக்னாலஜி மாற்றங்களை கொண்டு வரதுல எதுவும் பண்ணல. அதுக்கு பதிலா அந்த வீரர்கள் உட்கார்ந்து ஓட்டுற சைக்கிள் சீட்டுகளை இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கிற மாதிரி லேசா மாத்தி அமைச்சாங்க. அடுத்தது, சைக்கிள் டயர்கள் தரையில ஓடும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பான பிடிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக டயர்கள் மேல ஆல்கஹால் தடவுனாங்க. டயர்கள் மேல ஆல்கஹாலா? வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் கூடவா நோட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா. அது மட்டுமில்ல, காற்றாலைகள்ல அந்த வீரர்களோட உடைகளை வச்சு பரிசோதனை செஞ்சாங்க. காத்துல சைக்கிள் ஓட்டும்போது காத்தோட எதிர்ப்பு விசையை குறைக்கணும்னு ரொம்ப எடை குறைவான ஆடைகளை வடிவமைச்சாங்க. இதெல்லாம் கூட சைக்கிள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு நாம வச்சுக்கலாம். ஆனா அவங்க வீரர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சில மாற்றங்களை செஞ்சாங்க. கரெக்ட். ஒரு விளையாட்டு வீரர் ராத்திரி நல்லா தூங்குனாதான் மறுநாள் போட்டியில சுறுசுறுப்பா செயல்பட முடியும் இல்லையா? அதனால ஒவ்வொரு வீரருக்கும் எந்த மாதிரி தலையணை, எந்த மாதிரி மெத்த கொடுத்தா சிறந்த தூக்கம் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதையே பயன்படுத்த வச்சாங்க. எனக்கு அந்த பிடிச்ச இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. அந்த வீரர்கள் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறத தவிர்க்கணும்னு ஒரு மருத்துவரை கூட்டிட்டு வந்து கைகளை எப்படி சரியா கழுவணும்னு கூட கத்து கொடுத்திருக்காங்க. இதுல உச்சகட்டம் என்னன்னா, அவங்க சைக்கிள்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏத்திட்டு போற ட்ரக்கின் உட்புறத்தை முழுசா வெள்ளை நிறத்துல பெயிண்ட் அடிச்சதுதான்.
ஏன் வெள்ளை நினைச்சிருந்தா ஈஸியா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தானே? எக்ஸாக்ட்லி. அந்த சின்ன தூசிகள் சைக்கிளோட கியர்கள்ல பட்டு போட்டியின் போது அதோட வேகத்தையோ செயல்பாட்டையோ குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இதுதான் உண்மையான அணு அளவு கவனம். இத கேக்குற நேயர்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். நான் ஒன்னும் ஒலிம்பிக் வீரர் இல்லையே. எனக்கு கேள்வி தோணலாம். நான் ஒன்னும் ஒலிம்பிக் வீரர் இல்லையே. எனக்கு எதுக்கு என் தலையணையிலையும் கை கழுவுறதுலையும் ஒரு சதவீத மாற்றம் அப்படின்னு. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த கான்செப்ட தான். சோ இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ் அணிக்கு என்ன மாதிரி ஒரு ரிசல்ட்ட கொடுத்துச்சு? ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. அவர் பொறுப்பேற்ற அடுத்த 5 வருஷத்துல 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல பிரிட்டிஷ் சைக்கிளிங் அணி கிட்டத்தட்ட 60% தங்கப் பதக்கங்களை ஜெயிச்சு ஒட்டுமொத்தமா ஆதிக்கம் செலுத்தினாங்க. அதோட நிக்கல. அத தொடர்ந்து வந்த ஒரு 10 வருஷத்துல பல டூர் டி பிரான்ஸ் பட்டங்களையும் உலக சாம்பியன்ஷிப் பட்டங்களையும் அவங்க அள்ளி குவிச்சாங்க. 10 வருஷமா ஒரு முறை கூட ஜெயிக்காம தோத்துக்கிட்டே இருந்த ஒரு அணி வெறும் 1% சின்ன சின்ன மாற்றங்களால ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க. நிஜமாவே இது ஒரு இன்ஸ்பைரிங் ஆன கதை தான். தினமும் 1% சிறப்பா செயல்படுறதுனால எப்படி இவ்ளோ பெரிய வளர்ச்சி வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. பேங்க்ல நாம காசு போடும்போது கூட்டு வட்டி எப்படி செயல்படுமோ அதே மாதிரி தான் நம்ம பழக்கங்களும் செயல்படுது. இப்போ நீங்க தினமும் செய்யற ஒரு வேலையில நேற்றை விட இன்னைக்கு 1% மோசமா செயல்படுறீங்கன்னு வச்சுப்போம். தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு, அதாவது 365 நாளும் அப்படி 0 தொட்டுடுவீங்க. அதாவது உங்க திறன் முற்றிலுமா குறைஞ்சு போய் பழைய நிலைமைக்கும் கீழே போயிடுவீங்க. சரி, அப்போ இதுக்கு நேர்மாறா நான் தினமும் 1% சிறப்பா செயல்பட்டா என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு நான் தினமும் ஒரு பக்கம் அதிகமா படிக்கிறேன்னு வச்சுப்போம். அங்கதான் ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. நீங்க ஒவ்வொரு நாளும் நேற்றை விட வெறும் 1% சிறப்பா செயல்பட்டீங்கன்னா ஒரு வருஷத்தோட முடிவுல நீங்க தொடங்கின இடத்தை விட கிட்டத்தட்ட 37 மடங்கு சிறப்பான நிலையை அடைஞ்சிருப்பீங்க. 37 மடங்கு. இத கேக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாளைக்கு 1% அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாத ரொம்ப சின்ன மாற்றம். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா அது விஸ்வரூபம் எடுத்திருக்கும். ஆமா. சரி, இந்த 1% கணக்கு இவ்ளோ தெளிவா இருக்கு. இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு நமக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது ஏன் நம்மள பல பேரால ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்கிட்டு அதை தொடர்ந்து செய்ய முடியல? நான் கூட தான் போன மாசம் வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். ஆனா 10 நாள்லயே நிறுத்திட்டேன்னு. இது ஏன் நடக்குது? இது ஒரு ரொம்ப முக்கியமான உளவியல் ரீதியான கேள்வி. இததான் இந்த குறிப்புகள்ல உள்ளுரை திறனின் தேக்க நிலை அப்படின்னு சொல்றாங்க. மனுஷங்களோட எதிர்பார்ப்பும் எப்படி செயல்படுதுன்னு நாம இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நாம ஒரு புது முயற்சியை செய்யும்போது அதற்கான முன்னேற்றம் ஒரு நேர்கோட்ல இருக்கும்னு நாம எதிர்பார்க்கிறோம். கரெக்ட். இன்னைக்கு உழைச்சா நாளைக்கு பலன் கிடைக்கணும், 10 நாள் ஜிம்முக்கு போனா 1 கிலோ எடை குறையணும்னு நம்ம மனசு கணக்கு போடுது. ஆனா நிஜ வாழ்க்கையில ரிசல்ட் எப்பவுமே அப்படி உடனே வராது. அது ரொம்ப தாமதமா தான் வரும். இத புரிஞ்சுக்க நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்கன்னு ஒரு சின்ன உதாரணத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. அந்த ரூமோட வெப்பநிலை 25 டிகிரியா இருக்கு. உங்க முன்னாடி ஒரு பெரிய ஐஸ் கட்டி இருக்கு. இப்போ அந்த ரூமோட வெப்பநிலையை நீங்க மெல்ல மெல்ல அதிகரிக்கிறீங்க. 26, 27, 28ன்னு ஏத்துறீங்க. ஆனா அந்த ஐஸ் கட்டில ஒரு சின்ன மாற்றம் கூட இல்ல. கொஞ்சம் கூட உருகல. இத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வெப்பத்தை ஏத்துறனே, எந்த பலனும் இல்லையேன்னு ஒரு ஏமாற்றம் வரும் இல்லையா? ஆனா சரியா 32 டிகிரிய தொடும்போது அந்த ஐஸ் கட்டி முழுசா உருக ஆரம்பிக்கும். ரொம்ப அருமையான உதாரணம் இது. இப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 25 டிகிரியிலிருந்து 31 டிகிரி வரைக்கும் கொடுத்த அந்த வெப்பம் வீணாகல. அது அந்த ஐஸ் கட்டிக்குள்ள அப்படியே சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. 32 டிகிரி அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைய தொட்ட உடனே அதுக்கு முன்னாடி நீங்க போட்ட சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒட்டுமொத்த பலனை தருது. ஆனா நம்மள பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த 25லிருந்து 31 டிகிரி வரைக்கும் உள்ள காலகட்டத்துல முன் நேரா தெரியாததுனால நம்ம ரொம்ப சீக்கிரமாவே ஏமாற்றம் அடைஞ்சிடறோம். சோ அந்த நேரத்துல இது வேலைக்காகாதுன்னு நினைச்சு நாம பாதியிலேயே விட்டுடுறோம். ஆமா, இதுதான் ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மக்கள் இந்த பள்ளத்தாக்குக்குள்ள சிக்கிக்கிட்டு தங்களோட முயற்சியை எளிதா கைவிட்டுறாங்க. ஆஹா, இத கேக்குற நேர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எடுத்த சின்ன சின்ன முயற்சிகள் எதுவுமே வீணாகல. அது எல்லாமே உங்களுக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கு நம்பி அந்த ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்க தாண்டி போற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். கரெக்ட். பொறுமை ரொம்ப அவசியம். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம்.
பொதுவா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கும் போது நான் 10 கிலோ எடையை குறைக்கணும், ஒரு புத்தகம் எழுதணும்னு பெரிய பெரிய கோல்ஸ் வைப்போம். ஆனா இந்த குறிப்புகள்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இலக்குகள் நிர்ணயிப்பது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு இது வாதிடுது. ஆமா, இலக்குகளை விட அமைப்புகளே ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. இது ஏன்? இலக்குகள் இலக்குகள் வைக்கிறதே தப்புன்னு அவங்க சொல்லல. ஆனா வெறும் இலக்குகளை மட்டுமே நம்பி இருக்கிறதுனால அதுல 4 பெரிய சிக்கல்கள் இருக்கு. முதலாவது சிக்கல் என்னன்னா, வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் ஒரே இலக்கு தான் இருக்கும். இப்போ ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கிட்டா, அங்க ஓட வர்ற 8 பேரோட இலக்கும் அந்த தங்கப்பதக்கத்தை அங்க ஓட வர்ற 8 பேரோட இலக்கும் அந்த தங்கப்பதக்கத்தை ஜெயிக்கணுங்கிறது தான். ஆனா அந்த 8 பேர்ல ஒருத்தர் மட்டும்தானே ஜெயிக்கிறாரு. ஜெயிக்கணுங்கிற ஆசையோ இலக்கோ மட்டும் ஒருத்தரை வெற்றியாளர் ஆக்கிடாது. அந்த இலக்கு அடைய அவங்க தினமும் பயிற்சி செய்யற அந்த வழிமுறை, அதாவது அவங்க பின்பற்றும் அந்த அமைப்பு தான் அவங்கள வெற்றியாளரா மாத்துது. இது நிஜமாவே ஒரு புது கோணம். ஜெயிச்சவங்களோட கோலை மட்டும்தான் பாக்குறோம், அவங்களோட சிஸ்டம பாக்குறதில்ல. சரி, இரண்டாவது சிக்கல் என்ன? இரண்டாவது சிக்கல், இலக்க அடையிறது அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான தருணம் மட்டும்தான். இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்லணும்னா, உங்க ரூம் ரொம்ப குப்பையா இருக்குன்னு வைப்போம். இன்னைக்கு ரூம சுத்தம் செய்யணும்னு ஒரு இலக்க வச்சு நீங்க கஷ்டப்பட்டு அதை சுத்தம் செஞ்சிடுறீங்க. இப்ப ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காத உங்களோட அந்த பழைய பழக்கத்தை, அதாவது உங்க சிஸ்டத்தை நீங்க மாத்தலனா என்ன ஆகும்? அடுத்த சில நாட்கள்லயே மறுபடியும் உங்க ரூம் குப்பையாகிடும். நாம அந்த அறைய சுத்தம் பண்ணுனது அந்த ஒரு நிமிஷத்துக்கானதா இல்ல. சரியா சொன்னீங்க. அடுத்த மூன்றாவது சிக்கல், இலக்குகள் எப்பவுமே நம்மளோட மகிழ்ச்சிய கட்டுப்படுத்துது. எனக்கு அந்த வேலை கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நமக்கு நாமே ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறோம். வெற்றி பெற்றாதான் மகிழ்ச்சின்னு நம்புறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த இலக்கு அடையிற வரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற மகிழ்ச்சியே நாமளே தொலைச்சிடுறோம். ஆனா நீங்க இலக்குக்கு பதிலா உங்களோட அந்த அமைப்பை நேசிக்க தொடங்கிட்டீங்கன்னா, நீங்க ரிசல்ட்டுக்காக காத்திருக்க வேண்டியதில்ல. நீங்க உழைக்கும் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தான். வாவ், இது நம்ம தினசரி வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒரு அட்வைஸ். சரி, அந்த 4வது சிக்கல் என்ன? 4வது சிக்கல், இலக்குகள் நீண்ட கால முன்னேற்றத்திற்கு முரணானவை. ஒருத்தர் ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கணும்னு 6 மாசமா தினமும் காலையில எந்திரிச்சு ஓடி ட்ரைனிங் எடுக்கிறாரு. அந்த பந்தயமும் வருது, அவர் ஓடி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அடுத்த நாள் காலையில அவர் மறுபடியும் எழுந்து ஓடுவாரா? பல பேர் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த பந்தயத்தோட அவங்க இலக்கு முடிஞ்சிடுச்சு. இலக்கு முடிஞ்ச உடனே அவங்கள உந்தி தள்ளின அந்த மோட்டிவேஷனும் நின்னுடும். அதனால தொடர்ந்து முன்னேறணும்னா இலக்குகளை தாண்டி நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா அந்த அமைப்பை நாம உருவாக்கணும். கண்டிப்பா. இத கேக்கும்போது ரொம்ப பிரபலமான ஒரு பொன்மொழி எனக்கு இலக்குகளின் நிலைக்கு நீங்கள் உயர்வதில்லை, உங்கள் அமைப்புகளின் நிலைக்கு நீங்கள் வீழ்ச்சி அடைகிறீர்கள். இதை இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களோட மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு வரி. நீங்க எந்த மாதிரியான ஒரு தினசரி அமைப்பை உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கறது தான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்குது. சரிங்க, சிஸ்டம் முக்கியம்னு தெளிவா புரிஞ்சுட்டு. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல சிஸ்டமை உருவாக்குறதும் பழைய கெட்ட பழக்கங்களை மாத்துறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லையா? நாம எத்தனையோ முறை ட்ரை பண்ணி தோத்துருப்போம். ஆமா, அங்கதான் மாற்றத்தின் 3 அடுக்குகள் மற்றும் அடையாள மாற்றங்கள் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வருது. மனுஷங்க பழக்கங்களை மாத்துற விஷயத்த நாம ஒரு வெங்காயத்தோட 3 அடுக்குகளோட ஒப்பிட்டு பார்க்கலாம். வெங்காய அடுக்கா? இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே. ஒரு வெங்காயத்துல எப்படி மேல ஒரு தோல், அதுக்குள்ள ஒரு அடுக்கு, அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு மையம் இருக்கோ அதே மாதிரி தான் பழக்கங்களும். இதுல முதல் அடுக்கு, அதாவது வெளிப்புற அடுக்கு அப்படிங்கிறது முடில்களை மாத்துறது. உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோ எடையை குறைக்கணும் அப்படிங்கிற இறுதி ரிசல்ட் மேல கவனம் செலுத்துறது. ஆமா, நம்மள பலரும் பழக்கத்தை மாத்தணும்னு நினைச்ச உடனே இந்த வெளியில இருக்கிற அடுக்குல தான் நம்ம மொத்த கவனத்தையும் வைப்போம். சரி, அப்போ இரண்டாவது அடுக்கு என்ன? இரண்டாவது அடுக்கு, அதாவது நடுத்தர அடுக்கு அப்படிங்கிறது நம்ம அப்புகளையும் பழக்கங்களையும் மாத்துறது. தினமும் ஜிம்முக்கு போறது, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுறது மாதிரி நாம செய்யற செயல்கள் இதுல அடங்கும். ஓகே, ரிசல்ட் வெளியடுக்கு, நாம செய்யற செயல் நடுத்தர அடுக்கு. அப்போ ரொம்ப ஆழமா இருக்கிற அந்த 3வது உட்புற அடுக்கு என்ன? அந்த உட்புற அடுக்கு தான் உங்களோட அடையாளம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஆழ்ந்த நம்பிக்கைகள், இந்த உலகத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற பார்வை, எல்லாவற்றுக்கும் மேல உங்களை பத்தி நீங்களே வச்சிருக்கிற உங்க சுய அடையாளம். உங்களை நீங்களே ஒரு ஆரோக்கியமான மனிதராகவோ இல்ல ஒரு வெற்றியாளராகவோ நம்புறது. கரெக்ட். அப்போ
நான் ஒரு பழக்கத்தை மாத்தணும்னு நினைக்கும் போது வேணும்னு வெளியில இருந்து தொடங்கக்கூடாது, மாறாக நான் யாரு அப்படிங்கிற அந்த உள் அடையாளத்திலிருந்து தொடங்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ரிசல்ட்டை மட்டும் குறிக்கோளா வச்சுக்கிறவங்களுக்கும் தன்னோட அடையாளத்தையே மாத்திக்க நினைக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? ரிசல்ட்டை மட்டும் மனசுல வச்சிருக்கிற ஒருத்தர் நான் ஒரு மாரத்தான் ஓட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்வார். ஆனா அடையாள அடிப்படையில சிந்திக்கிற ஒருத்தர் என்ன சொல்வார் தெரியுமா? நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அப்படின்னு சொல்வார். அவரோட கவனம் அந்த பந்தயத்து மேல இல்ல, அவர் எந்த மாதிரி நபரா மாறணும்னு நினைக்கிறாரோ அந்த ஆளுமையா மாறுறது மேல இருக்கும். ஆமா, நிலையான ஒரு மாற்றம் வேணும்னா அது நம்ம அடையாளத்திலிருந்து தான் தொடங்கணும். இத கேக்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இத இன்னும் கொஞ்சம் சுலபமா நம்ம நேயர்களுக்கு புரிய வைக்க நம்ம குறிப்புகள்ல இருக்கிற சிகரெட் பிடிக்கும் நபரின் உதாரணத்தை சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். சொல்லுங்க. இப்போ சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை கைவிடணும்னு நினைக்கிற 2 பேரை நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த 2 பேருக்கும் யாரோ ஒருத்தர் சிகரெட்டை ஆஃபர் பண்றாங்க. அப்போ அந்த முதல் நபர் என்ன சொல்றாரு தெரியுமா? வேண்டாம், நான் சிகரெட் பிடிப்பதை விட முயற்சிக்கிறேன்னு சொல்றாரு. இத கேட்கறதுக்கு பரவாயில்லையே, அவர் பழக்கத்தை விட ட்ரை பண்றாருன்னு தோணும். ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா இவர் இன்னமும் தன்னை ஒரு சிகரெட் பிரியராவே தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் தன்னோட அந்த பழைய அடையாளத்தை வச்சுக்கிட்டே தன்னுடைய இயல்புக்கு எதிரா போராட்டிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்போ அந்த 2வது நபர்கிட்ட வருவோம். அவருக்கு சிகரெட் கொடுக்கப்படும் போது அவர் ரொம்ப சிம்பிளா வேண்டாம், நான் சிகரெட் பிடிப்பவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு முழுமையான அடையாள மாற்றம் நடந்திருக்கு. அந்த நபர் இனி தன்னை அந்த பழைய ஒரு புது மனிதனா பாக்குறாரு. நான் சிகரெட் பிடிப்பதை விட ட்ரை பண்றேன் அப்படிங்கிறதுக்கும் நான் சிகரெட் பிடிப்பவன் கிடையாது அப்படிங்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு பாருங்க. அந்த 2வது நபர் மனதளவுல அந்த பழக்கத்திலிருந்து முழுசா வெளியே வந்துட்டாரு. கண்டிப்பா இது நமக்கு ஒரு ஆழமான உண்மையை உணர்த்துது. உங்களோட சுய அடையாளத்திற்கு முரணான எந்த ஒரு நடத்தையும் ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. அதாவது நான் ஒரு சோம்பேறின்னு மனசுக்குள்ள நம்பிட்டு நாளைக்கு காலையில இருந்து நான் 5 மணிக்கு எந்திரிக்க போறேன்னு முடிவு பண்ணா அந்த பழக்கம் 2-3 நாளுக்கு மேல தாக்கு பிடிக்காது. ஏன்னா உங்க உள் மனசு நீதான் சோம்பேறியாச்சே, நீ ஏன் எந்திரிக்கிற, தூங்குன்னு உங்களை பழைய நிலைமைக்கே கொண்டு போயிடும். அதனால உங்க பழக்கங்களை நீங்க நிரந்தரமா மாத்தணும்னா நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க அப்படிங்கறத விட நீங்க யாராக மாற விரும்புறீங்க அப்படிங்கறதுல தான் உங்க கவனம் இருக்கணும். ஓகே, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பேசின இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா தொகுத்து பார்த்தோம்னா மேஜிக் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் நாம தொடர்ந்து செய்யற 1% சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான். அதே போல நாம எடுக்கிற முயற்சிகளுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கலனா கூட விரக்தி அடையக்கூடாது. அந்த ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்க தாண்டி போற வரைக்கும் நம்ம உழைப்பெல்லாம் சேமிக்கப்படுதுன்னு நம்பி பொறுமையா இருக்கணும். 3வது, பெரிய இலக்குகளை செட் பண்றதை விட நாம தினமும் பின்பற்ற நல்ல அமைப்புகளை உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும். எல்லாவற்றுக்கும் மேல ஒரு பழக்கத்தை நிரந்தரமா மாத்தணும்னா வெளியில இருக்கிற ரிசல்ட்டை தேடி ஓடாம நாம் யார் அப்படிங்கிற நம்மோட உள்ளமைந்த அடையாளத்தை மாத்தணும். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நீங்க ஒரு சின்ன சவாலை வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு நான் ஒரு சின்ன சவாலை வைக்கிறேன். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணும், நீங்க என்ன இலக்கை அடையணும்னு யோசிக்கிறத கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்தி வைங்க. நீங்க எந்த இலக்கை அடைய விரும்புறீங்களோ அந்த இலக்கை அடையக்கூடிய தகுதியுள்ள ஒரு நபரா நீங்க அடையாளத்தை மாத்தணும்னா இன்னைக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில என்ன ஒரு சின்ன 1% பழக்கத்தை நீங்க புதுசா தொடங்கலாம்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அட்வைஸ். இந்த அலசலை நாம முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சுயமா சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு புதிய கோணத்தை, ஒரு சின்ன தூண்டுதலான கேள்வியை உங்க முன்னாடி வச்சுட்டு விடைபெற விரும்புறோம். சொல்லுங்க. இது வரைக்கும் நாம பேசினதுல உங்களோட சுய அடையாளம் தான் உங்களோட பழக்கங்களை தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா கொஞ்சம் பின்னோக்கி யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தை பருவத்துல உங்களை சுத்தி இருந்தவங்க உங்க மேல சுமத்தின சில முத்திரைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீ ஒரு மந்தமான ஆளு அதுன்னு யாரோ எப்போதோ சொன்ன முத்திரைகள். ஆமா, அது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு தவறான அமைப்பை, ஒரு தவறான அடையாளத்தை உருவாக்கி இருக்குமா? அந்த பழைய தேவையற்ற முத்திரைகளை அந்த 2வது நபர் எப்படி சிகரெட்டை நிராகரிச்சாரோ அதே மாதிரி இது நான் கிடையாது நீ இன்றைக்கே உங்களால ரொம்ப ஈஸியா தூக்கி எறிய முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இந்த ஆழமான சிந்தனையோடு இன்றைய அலசலை நாம நிறைவு செய்வோம்.